விசாம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய பதிவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்த சில புள்ளிவிவரங்களை உலகமே உற்று நோக்கக்கூடிய, உலகமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலாக துணைக்கண்டமாக கருதக்கூடிய இந்திய பாராளுமன்ற தேர்தல் கருதப்படுகிறது. இந்தியா பல மொழிகளையும் பல இனங்களையும் கொண்ட ஒரு தேசம். ஆகையால் தான் நாடென்று கூறாமல் துணைக்கண்டம் என்று கூறுகிறார்கள். இந்தியாவில் மொத்தம் 543 தொகுதிகள் உண்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகள். இந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மாணவர்களுடைய ஒரு தேவைக்காக சில புள்ளிவிவரங்களை கூறுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரத்தில் 48 தொகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக கர்நாடகத்தில் 28 தொகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக குஜராத்தில் 26 தொகுதிகள், ஆந்திர பிரதேசத்தில் 28 தொகுதிகள், ஒரிசாவில் 21, கேரளாவில் 20, ஜார்க்கண்டில் 14, அஸ்ஸாமில் 14, பஞ்சாபில் 13, சத்தீஸ்கரில் 11, ஹரியானாவில் 10, ஜம்மு காஷ்மீர் 5, உத்தரகாண்டில் 5, இமாச்சல பிரதேசம் 4, மேகாலயாவில் 2, திரிபுராவில் 2, மணிப்பூரில் 2, அருணாச்சல பிரதேசத்தில் 2, நாகாலாந்து, மிசோராம், சிக்கிம் தலா 1 தொகுதிகள், மத்திய ஆட்சி பகுதிகள் 8, ஜம்முவில் 5, லடாக்கில் 1, சண்டிகாரில் 1, அந்தமான் நிக்கோபார் தீவில் 1, லட்சத்தீவில் 1, டயூடாமில் 1, புதுச்சேரியில் 1, இப்படியாக மொத்தம் 543 தொகுதிகள். இந்த 543 தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளன. இந்திய மக்களுடைய ஏகோபித்த ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் முடிந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளும் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றே அவர்கள் கணிப்பில் கூறியுள்ளனர். ஆக பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2014 மக்களிடம் வாக்கு கேட்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நல்லாட்சி தந்து அடுத்த தேர்தலில் தன் கட்சிக்காரர்கள் மக்களிடம் சென்று தலைநிமிர்ந்தே வாக்களிப்பார்கள், அப்படியான ஆட்சியை தருவேன் என்று கூறினார். அதுபோல் ஆட்சியை தந்தார். அகில உலகமும் இந்திய தேசத்தின் மீது ஒரு மதிப்பை கொடுத்தது. 2019 தேர்தலும் கடந்த தேர்தலை விட 21 இடங்கள் கூடுதலாக பெற்றது. 2014 282, 2019 303 இடங்களை பெற்றது. பெருமனையாக ஆட்சி அமைத்தது. 2019 ஆட்சி அமைந்ததிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்தன. இந்தியா முழு சுதந்திரம் அடைந்தாலும் காஷ்மீர் தனித்தே விளங்கியது. அதனை இந்தியாவோடு இணைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயல் அது. அப்படியுமாக 2019 நல்ல ஒரு ஆட்சியை
ஏற்படுத்தி நாட்டினுடைய பாதுகாப்பிலும், நாட்டினுடைய பொருளாதாரத்திலும், நாட்டினுடைய கலாச்சாரத்திலும் மக்கள் விரும்பிய ஒரு நிலையை உருவாக்கினார். அதற்காகத்தான் 3வது முறையாகவும் மக்கள் ஏகோபித்த கருத்துக்களை, தன்னுடைய ஆதரவுகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்துள்ளனர். அது தென் இந்தியாவிலும் பிரதிபலித்து கேரளம், தெலுங்கானா, ஆந்திரா, தமிழகம் போன்ற இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி காலுன்ற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இங்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 5க்கும் மேற்பட்ட இடங்கள் வரும் என ஊடகங்கள் கணித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சி அதன் கொள்கையாலும் ஆட்சி திறனாலும் இந்திய தேசத்தில் நல்லதொரு ஆட்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும். இந்திய வரலாற்றில் தொடர்ந்து முதல்வராகவும் அதனைத் தொடர்ந்து பிரதமராகவும் எவரும் இருந்ததில்லை. 2002 முதல்வராக குஜராத்தில் அரியணை ஏறினார். 12 வருடங்கள் அதில் ஆட்சி புரிந்தார். வறுமையில் இருந்த மாநிலத்தை வளமான மாநிலமாக உருவாக்கினார். அதன் காரணமாக அவரை பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் பாரத பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது. அதன் அடிப்படையில் 2014 இன்று வரை தொடர்ந்து 10 வருடங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தார். இந்திய தேச மக்கள் எதிர்பார்த்த ஆட்சியை கொடுத்தார். 3வது முறையாகவும் அவர் ஆட்சி கட்டில் அமர இருக்கிறார். இதனால் இந்தியாவுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, பல்வேறு விதமான வளமைகளும் இந்திய தேசம் பெற இருக்கிறது. இந்திய தேச மக்களுடைய வாழ்வாதாரம் மேலும் உயரும் நிலை இந்த 3வது ஆட்சியில் இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலும் அது எதிரொலிக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அது இருக்கும் என்று அரசியல் ஆர்வலர்கள், சமூக கருத்தாளர்கள் கூறி வருகின்றனர். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் மிகவும் பின்தங்கி உள்ளதால் 1, 2, 3 பிரிவுகளாக பிரிந்துள்ளதால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தெம்பு இருக்கிறது. நாம் தான் இந்த முறை வெற்றி பெறுவோம் என்று. அவர்கள் கடந்த முறையும் வெற்றி பெற்றார்கள். தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை. அதுபோலத்தான் இப்போது வெற்றி பெற்றாலும் அதே நிலைதான் இருக்கும். அவருடைய ஆட்சி அதிகாரம், பணபலம், கூட்டணி பலம் போன்ற காரணத்தால் தற்பொழுது தமிழகத்தில் அதிக இடங்களை பிடிக்கலாம். அதனால் அவர்களுக்கு பெருமை சேரப்போவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் மேல் தலைமையில் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க இடங்களையும் மதிப்புமிக்க கூடுதல் வாக்குகளையும் பெற்று தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக விளங்க இருக்கிறது. பாரத பிரதமர் மோடியினுடைய ஆட்சி திறனையும் தமிழக தலைவர் அண்ணாமலையுடைய செயல்திறனையும் அங்கீகரிக்கும் விதமாக தமிழகத்தில் மக்கள் வாக்களித்துள்ளார்கள். இனி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு வளமான காலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சி காத்திருக்கிறது. அதுக்கான நற்செய்தி நாளாக வருகின்ற 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. அந்த நற்செய்தியை ஆவலோடு எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.